ஓகே गाइस இன்னைக்கு நம்ம என்ன டூல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா XIAOMI ஃபயர் டூல் தான் வந்து பார்க்க போறோம். இது என்னடா XIAOMI ஃபயர் டூல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா சில மாடல்ஸ் இருக்கு. அன்லாக் டூல் இல்லாத மாடல்ஸ்லாம் சில மாடல் இருக்கு தெரியுங்களா? போக்கோ X2 அத்த மேக்ஸ் நோட் ப்ரோ மேக்ஸ் ஆர் சம்திங் அந்த மாடல்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா சர்வர்ல தான் எடுக்கணும். போக்கோ X2லாம் உங்களுக்கு தெரியும். அதுவும் பாத்தீங்கன்னா சர்வர்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? என்னடா அன்லாக் டூல் பார்த்திருக்கோம், டிஎஃப்என் டூல் பார்த்திருக்கோம். சில மாடல்ஸ்லாம் சர்வர்னே சொல்லுவாங்க. அந்த டூலை நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம். கரெக்டா? ஆனா சர்வர்னு சொல்லுவாங்க. சர்வர்னா என்ன? அது என்னதான் டூல்? சர்வர்னா என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்கு கூட நிறைய கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எந்த மாடல் கேட்டாலும் சர்வர்ல எடுக்கணும். ஸோ சர்வர்னா என்ன? எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு டூல் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அவங்க சர்வர்ல மட்டும்தான் அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போக்கோ X2 வந்து நீங்க அன்லாக் டூல்ல வந்து ஃபிளாஷ் பண்றதோ இல்ல அன்லாக் பண்றதோ பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஓஎஸ் சிப்செட் நாட் அவைலபிள் அப்படின்னு காமிக்கும். அதாவது இந்த இது வந்து சப்போர்ட் இல்லை, இந்த சிப்செட்டுக்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்லாக் டூல் வந்து எரர் அடிக்கும். நீங்க வந்து அன்லாக் டூல் இல்லாத மாடல் ரெட்மில வந்து பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிப்செட் உள்ள டூலை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த டூல் தான் என்ன சொல்லுவாங்க, சர்வர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எதுக்கு நீங்க சர்வர் டூல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எம்ஐ இருக்கு பார்த்தீங்களா? எம்ஐயோட ஆல் மாடல்ஸோட லிங்க் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அவங்களோட சர்வர்ல வச்சிருப்பாங்க. நீங்க அந்த டூலை வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த டூல் அவங்களோட சர்வர்ல போய் லிங்க் ஆகும். லிங்க் ஆகி உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து பண்ணும். அப்ப நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்ப ஏன் அன்லாக் டூல்ல பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடலுக்கு அன்லாக் டூல்ல வந்து அந்த சிப்செட்டுக்கு வந்து குடுக்கல, இன்னும் அப்டேட் வந்து குடுக்கல. ஸோ அதனால உங்களுக்கு எரர் அடிக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முன்னாடியே வாங்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா நீங்களும் வந்து பண்ணிக்கலாம். இப்ப அன்லாக் டூல்லயுமே அவங்க வந்து அத வந்து ப்ரோகிராம் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபயர் வாக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அன்லாக் வந்து ஆகும். அன்லாக் டூல்லயே அன்லாக் பண்ணலாம். பட் அன்லாக் டூல்ல அந்த மாடல் இல்ல. அப்ப நம்ம வேற ஒரு டூலை வந்து தேடி போவோம். கரெக்டா? ஸோ வேற ஒரு டூலை தேடி போகும்போது அந்த டூல் எந்த டூல்ல வந்து அந்த ப்ரோகிராம் ஃபயர் வந்து வச்சிருக்காங்களோ அந்த டூல்ல வந்து பண்ணிக்கலாம். அதான் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த டேட்டா பேஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இடம் தான் வந்து என்னன்னா சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த சர்வர் வந்து நம்மளுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து கொடுக்கும். அதாவது கம்யூனிகேஷன் வந்து பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். இது சாம்சங்ல சில மாடல் சொல்லுவாங்க சாம்சங்ல வந்து தான் பண்ணணும், இது சாம்சங் சர்வரில் தான் பண்ண முடியும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இது XIAOMI சர்வரில் தான் பண்ண முடியும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இது ஓப்போ சர்வரில் தான் பண்ண முடியும், இது வந்து விவோ சர்வரில் தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ரிலேட்டடாக டேட்டா பேஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து சாம்சங் சர்வர்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைலும் வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரெட்மி சர்வர். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த சர்வர் வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணும். ஸோ அந்த சர்வர் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து அத்தாரிட்டிஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த டூல் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அத்தாரிட்டிஸ் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அன்லாக் டூல்ல ஒரு மாடல் இல்லை. என்ன மாடல் பார்த்தீங்கன்னா X2 வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? போக்கோ X2 வந்து இல்லை. ஸோ போக்கோ X2 இந்த அன்லாக் டூல்ல இல்லை. ஆனால் உங்களுக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டூல் இருக்கு. என்ன டூல் பார்த்தீங்கன்னா XIAOMI ஃபயர் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூலும் ஒரு சர்வர் டூல் தான். இது எப்படி சர்வர் டூல்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது XIAOMIயோட சர்வர். ஓகேங்களா? XIAOMIயோட எல்லா மாடல்ஸும் இதுல வந்து இருக்கும் இந்த டூல்ல. அதாவது அன்லாக் டூல் இல்லாத மாடல் கூட பாத்தீங்க அப்படின்னா XIAOMI இருக்கும். ஆனா XIAOMI மட்டும் தான் இருக்கும். அதாவது ரெட்மி மாடல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரெட்மி மாடல்ஸ் ஆல் மாடல்ஸ் வந்து நீங்க எம்ஐ கிளவுட் வந்து இதுல வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ப ரெட்மியோட எல்லா டேட்டா பேஸும் இவங்க கிட்ட வந்து இருக்கும். இவங்களோட சர்வர்ல வந்து இருக்கும். இவங்க டூல யூஸ் பண்ணும்போது அந்த ரெட்மியோட சர்வரை வந்து நீங்க டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது ஓப்போவா இருந்துச்சுன்னா ஓப்போ ரிலேட்டடா அவங்க வந்து வச்சிருப்பாங்க. எல்லா மாடல்ஸுக்கான ஃபயர்ஓஸும் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அவங்க டூல யூஸ் பண்ணும்போது அப்ப மட்டும் அவங்களோட ஓப்போ சர்வரை யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து அத்தாரிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணும்போது என்னன்னா இவங்களோட ரெட்மி அத்தாரிட்டிஸ் டூல சர்வரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஒன்றும் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. ரொம்ப யூஸ் தான். எப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மாடலுக்கான டேட்டா பேஸும் கலெக்ட் பண்ணி இந்த டூல்ல வந்து வச்சிருப்பாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணும்போது அந்த போக்கோ X2 நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் இன்னும் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குல்ல அதோட எல்லா சர்வர் டேட்டா பேஸும் இவங்க கிட்ட வந்து இருக்கும். ஸோ இவங்க டூல பண்ணும்போது அவங்க டேட்டா பேஸை வந்து ஈஸியாக நீங்க ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அன்லாக் டூல பண்ணும்போது நீங்க சம்டைம்ஸ் பார்த்துருப்பீங்க ஆத்தென்டிகேஷன் சர்வர் நீடு ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் அது மாதிரிலாம் நிறைய நீங்க வந்து ஃபிளாஷ் பண்ணும்போது இல்லை அன்லாக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் அவங்களோட ஓன் சர்வர் டேட்டா பேஸ்ல போய் பார்க்கும். இந்த மாடலுக்கான ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு அந்த அன்லாக் டூல்ல போய் செக் பண்ணி பார்க்கும். அவங்களோட அன்லாக் டூல் என்ன பண்ணா அவங்களோட ஆத்தென்டிகேஷன் சர்வர்ல செக் பண்ணி பார்க்கும். அவங்களோட ஆத்தென்டிகேஷன் அன்லாக் டூலோட அஃபிஷியல் சர்வர்ல அது இருந்துச்சு அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் இஸ் பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்லாக் வந்து ஆகும். சப்போஸ் அந்த ஃபைல் வந்து அவங்க இதுல இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல எரர் அடிக்கும். ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலு இல்லை சம்திங் எஸ்ஓஎஸ் சிப்செட் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும்.
ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி இல்லாத மாடல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு டூல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. எப்பவுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டூல்ல இல்லாத மாடல் இன்னொரு டூல்ல வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டூல்ல வந்து எம்ஐக்குனே ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐல மோஸ்ட்லி மாடல்ஸ் வந்து இந்த டூல்ல வந்து அவைலபிள் இருக்கு டேட்டா பேஸ். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நீங்க ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். ஆனா இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு டூல். கிரெடிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கிரெடிட்னா என்ன அப்படின்னா மொபைலை நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம்ல. இப்போ வந்து எனக்கு 2 மந்த்துக்கு ரீசார்ஜ் வேணும், 1 மந்த்துக்கு ரீசார்ஜ் வேணும்னு பண்ணிப்போம்ல. ஸோ அதே மாதிரி தாங்க இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து கால் ரீசார்ஜ் பண்ணும்போது எப்படி வரும், 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 7 ரூபா வரும். நெக்ஸ்ட் வந்து 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம், 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த 7 ரூபா வரைக்கும் தான் பேச முடியும், அந்த 10 ரூபா வரைக்கும் தான் பேச முடியும். நீங்க பேசுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த பைசா வந்து போயிட்டே இருக்கும். பழைய இது சொல்றேன். இப்போ வந்து அன்லிமிட்டட் தான்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது என்ன 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 7 ரூபா வரும். 7 ரூபால வந்து நமக்கு ஒரு நிமிஷம் பேசினா 1 ரூபா போகும், 2 நிமிஷம் பேசினா 2 ரூபா போகும். அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கிரெடிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. நீங்க 10 கிரெடிட்ஸ் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிரெடிட் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கிரெடிட் கூட ரீசார்ஜ் பண்ணி தருவோம், ஆக்டிவேஷன் பண்ணி தருவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 10 கிரெடிட் வந்து வச்சிருக்கீங்க. ஓகேங்களா. 10 கிரெடிட் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கு வச்சுக்கலாம். 10 கிரெடிட் வந்து உங்ககிட்ட போயிருக்கு. ஓகேங்களா. ஒரு மொபைலுக்கு வந்து இத்தனை கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த XIAOMI ஃபயர் டூலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லைவாகவே ஒரு சொல்கிறேன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்ககிட்ட 10 கிரெடிட் இருக்கு, நீங்கள் வந்து ஒரு மொபைல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மொபைல் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிரெடிட் போகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க எத்தனை மொபைல் பண்ணலாம், 10 கிரெடிட் இருந்தா 10 மொபைல் பண்ணலாம். சும்மா உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிரெடிட் அப்படின்னு சொல்றேன். ரியாலிட்டியில பார்க்கும்போது உங்களுக்கு 4 கிரெடிட் 5 கிரெடிட் கூட போகும். ஒரு மொபைலுக்கே சொல்றேன் 5 கிரெடிட் 4 கிரெடிட் கூட போகும். ஸோ ஆனா நம்ம இதுன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1 கிரெடிட் உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். 1 கிரெடிட் வந்து போகுதுன்னா 10 மொபைல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 கிரெடிட் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கப்புறம் இந்த டூல் வேஸ்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திருப்பி நீங்க வந்து ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டூல் டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஓகேங்களா. உங்களுக்கு கிரெடிட் எதுக்கு அப்படின்னா ஒரு போனை நீங்க அன்லாக் பண்ணும்போது கிரெடிட் வந்து தேவைப்படும். டூல் வந்து ஃப்ரீ, ஆனா நீங்க கிரெடிட் வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இப்போ உங்களுக்கு கிரெடிட் வேணா புரிஞ்சிருக்கும், சர்வர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். கரெக்டா. இப்போ இந்த டூலை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் சர்ச் பண்றேன். பாத்தீங்கன்னா XIAOMI ஃபயர் டூல் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நம்ம நார்மலா வந்து டவுன்லோட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகேங்களா. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப ஈஸி தான். இதுல வந்து 2 கொடுத்துருப்பாங்க. டூல் அப்படின்னு இருக்கா, அந்த டூல் அதாவது XIAOMI ஃபயர் டூல். இது வந்து டிரைவர். டிரைவர் வந்து மஸ்டா கண்டிப்பா இருக்கணும். டிரைவர் சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகல, அப்படி இன்ஸ்டால் பண்ணி வைக்காம நீங்க டைரக்டா ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஆஃப் த எரர் அடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டூலை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டூல் இந்த மாதிரி தான் இருக்கும். XIAOMI ஃபயர் டூல் அப்படின்னு டவுன்லோட் ஆகுதா. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இதை ஓப்பன் பண்றது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சு ஏன்னா ஒரு மாடல் வச்சு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. போக்கோ X2 அந்த மாதிரி மாடல்ஸ் வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. எங்க இருக்கு, இது இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா. இதை ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி டில போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. அன்சிப் பண்ணிக்கலாம். ஓகே. அன்சிப் வந்து ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களால் லாகின் பண்ணி இந்த டூலை வந்து யூஸ் பண்ண முடியும். ரெஜிஸ்டர்னு இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன யூசர் நேமில் வேணுமோ அந்த யூசர் நேமில் வந்து கொடுத்துக்கணும். நான் எரர்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து குரு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 2 பக்கமும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். மேலே கொடுக்குற பாஸ்வேர்டு தான் கீழே கொடுக்கணும். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுங்க. இந்த பாஸ்வேர்டு ஃபெயில்டு அப்படின்னு வருது. ஏன்னா பாஸ்வேர்டு வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருக்கீங்க, இல்லை மாற்றி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், சினிமா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து ஆயிடுச்சு. என்ன சொல்லுது, ரெஜிஸ்டர் டு சர்வர் ஓகே, ரெஜிஸ்டர் சக்ஸஸ் ஓகே, லாகின் ஃபீல்ட் ஓகே, கிரெடிட் அதாவது உங்ககிட்ட 0 கிரெடிட் தான் வந்து இருக்கு. ப்ளீஸ் கான்டாக்ட் ரீசேலர் பை கிரெடிட். அதாவது உங்ககிட்ட கிரெடிட் வந்து இல்லை, கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசேலர் கிட்ட இருந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் லாகின் பண்றேன். எரர் பாஸ்வேர்டு வந்து என்ன போடுறேன், குரு அப்படின்னு போட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ், யூசர் எரர் ஓகே, லாகின் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு 0 அப்படின்னு காமிக்குது. ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு கிரெடிட்டுமே இல்லை. கரெக்டா. ஸோ அதனால ரீசேலர்கிட்ட போய் நீங்கள் கிரெடிட் வாங்குங்க அப்படின்னு அது வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து போர்ட் வந்து காமிக்கும். கரெக்டா. இதில் வந்து ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ட் காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபோனை ஃபாஸ்ட் மோட்ல கனெக்ட் பண்ணிட்டு
ஃபாஸ்ட் பூட் மோட் அப்படி மாடல் செக் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் என்ன மாடல்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூமி டு ஃபாஸ்ட் மோட் டு இடிஎல். சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம், ஃபோனை ஃபாஸ்ட் மோட்ல கனெக்ட் பண்ணிட்டு இடிஎல்ல வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள தான் ஃபைல் லோட் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். அந்த லோட் ஆகும் பார்த்தீங்களா, ப்ரோக்ரஸ் அத்தது ஃபெயில்டா பாஸா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். சர்வர் வந்து இந்த இடத்துல ஆஃப்லைனில் இருக்கா ஆன்லைனில் இருக்கான்னு காமிக்கும். சர்வர் வந்து ஆன்லைனில் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். சர்வர் வந்து ஆஃப்லைனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் எந்த மெத்தடுமே ஒர்க் ஆகாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில். ஓகேங்களா, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைவாக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XIAOMI ஃபயர் டூல். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த XIAOMI ஃபயர் டூல். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இது ஒரு கிரெடிட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற டூல். ஓகேங்களா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாடல் சர்வரில் தான் எடுக்கணும், இந்த மாடல் சர்வரில் தான். எல்லாரும் சர்வர்னு சொல்கிறாங்க, அது எதில் தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்போம். கரெக்டாக. ஸோ கிரெடிட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறது எல்லாமே நம்ம சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டூல் வந்து ஃப்ரீ தான். அதில் வாங்குற கிரெடிட்க்கு மட்டும் தான் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். ஸோ ஒரு மொபைலுக்கு இவ்வளோ கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா, ஸோ அது வந்து மாடல்ஸை பொறுத்து இருக்கலாம், இல்லை அந்த டூல்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா XIAOMI ஃபயர் டூலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆன்லைனில் வந்து அன்லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டார். ஸோ என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X2. போக்கோ X2 பார்த்தீங்கன்னா அன்லாக் டூலில் வந்து அவைலபிள் இருக்காது. அதில் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே SOS சிப் அப்படின்னு காமிக்கும். அதாவது ஏன்னா இந்த சிப்செட் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், சர்வரை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான். இது மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த டூல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கம்மியாக கிரெடிட்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதனால இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைலை வந்து உள்ள லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிட்டு மொபைலை வந்து இடிஎல்ல வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இடிஎல்ல கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அக்ரியா பர்மிஷனா அதெல்லாம் கேட்கும். நம்ம அதுக்கு அக்ரின்னு கொடுத்துட்டா ஃபோன் வந்து ஃபிளாஷ் ஆகிடும். தட்ஸ் மீன்ஸ் என்ன, அந்த எம்ஐ அக்கௌண்ட் வந்து போயிடும். மோஸ்ட்லி எதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கு தான். ஓகேங்களா, ஸோ எம்ஐ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி அகைன் மொபைல் ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நோட் பேடில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வாய்ஸ் கால் பண்ண முடியாது, மெசேஜும் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே டீம் வியூரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க, ஹிந்திக்காரங்களா இருப்பாங்க, தமிழ்காரங்களா இருப்பாங்க, மலையாளம் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் காமனாக வந்து ஹிந்தி இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது மாதிரி ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரணும், தாராளமாக அன்லாக் வந்து பண்ணி தரலாம். எந்த மாடலாக இருந்தாலும் பண்ணி தரலாம். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட டீம் வியூர் ஐடி மட்டும் இருந்தால் போதும். அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பண்ணி தருவோம். டீம் வியூர் ஐடினா பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் குரோமில் போய் டீம் வியூர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாவே ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் அது ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை மட்டும் ஷேர் பண்ணால் போதும். நாங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இதே மாதிரி அன்லாக் வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம், ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில். ஓகேங்களா, உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லி தருவோம். எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும், உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்களே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லி தந்துடுவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கோர்ஸும் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். மொபைல் ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸும் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்பிளே இது நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆன்லைன் அன்லாக்கிங்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் ரீகனெக்டும் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு வாட்டி ஃப்ளாஷ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஓரமாக நகர்த்தி வச்சுலாம். தெரியுதா உங்களுக்கு, குவால்காம் போர்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அகைன் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஆத்தன்டிகேஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்களா அப்படி மாதிரி ஒரு பர்மிஷன்ஸ் கேட்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரீகனெக்ட் கொடுத்தோம்ல, ஸோ அதனால் கேட்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. தெரியும், அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து முடிஞ்சிச்சு. இப்போ டன் அப்படின்னு சொன்னேன். சரி, இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கலாம். ஏன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் பேஸ் பண்ணி வந்து போகும். அதாவது உங்களுக்கு ஒரு மொபைல் பண்ணுறதுக்கு 5 கிரெடிட் இல்லை 4 கிரெடிட் அந்த மாதிரி கிரெடிட் பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த கிரெடிட் வந்து பேமெண்ட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மேக் பண்ணுறது. டாட்டா, பை பை.